அம்மா பார்த்து கதியா வாங்க. சிங்கள ஆமிக்காரன் அங்கள நிக்கிறான். சத்தம் போடாம கதியா வானே. அம்மா அவன் பார்க்கிறான் போல கிடக்கு. அஞ்சுக்கோங்க. சரி கதியா அங்க நிக்கிற படகுல ஓடி போய் ஏறுங்க. கதியா வாங்க. கதியா அம்மா ஏறி இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. சரி நீ ஏறுடா. அப்பா நீங்களும் ஏறுங்க. எல்லோரும் நல்லா இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. இன்னும் 5 அல்லது 6 மணித்தியாலத்துல நமக்கு விடுவு காலம் வந்துடும். அம்மா அப்பா மழை அதிகமா பெய்யுது. காற்றும் பலமா வீசுது. அலையோ பயங்கரமா இருக்குது. நல்லா இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. அம்மா அப்பா இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. செல்வா தர இந்தா அடி ராஜா நல்லா அடிக்க வேண்டியதுன்றா. கடை தானே அடிச்சேன். கமான் அடி. இன்னும் கொஞ்சம் பேக்கோ. ராஜா என்ன வச்சு வாங்கிக்கோ. ஓடு போய் ஒழுங்கா அடிக்க வேண்டியதான்டா. எல்லாம் ஒழுங்கா தான் வச்சு போய் எத்தனடா பட. மச்சான் யாரா கடக்குறாங்கடா. சீக்கிரம் வாங்கடா பாருடா. மச்சான் வாடா யாரா கடக்குறாங்கடா. யாரா என்னாச்சு. என்னடாச்சு பாருடா. பாத்தியாடா. யாரா என்னாச்சு. கை கால தான் அசைஞ்சதா பாத்தியா. யாரும் தெரியலடா. ரொம்ப நேரமா அப்படியே கடக்குறாங்கடா. போலீஸ் ஃபோன் பண்ணிடலாம்டா. நான் பாக்குறேன். போகாத நான் போலீஸ் கேஸ் ஆயிடும். விடுடா நான் பாக்குறேன். மூச்சு இருக்குடா. வாங்கடா தூக்குடா. வாங்கடா சீக்கிரம் தூக்குடா. தூக்குடா பாத்து தூக்குடா அந்த பக்கம். கால்ல அடிபடுற மாதிரி கொஞ்சம் பாத்து தூக்குங்கடா. பாத்து தூக்குடா. இந்த பக்கம் வாடா. பாத்து வாங்கடா. வை இப்படியே படுக்க வைங்கடா. நல்லா அமுக்குடா.
தட்டி விடுங்கடா. கண்ணதரம் இங்க பாருங்க. எங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க. கண்ணதரங்க. பாஸ் பாருங்க. பாஸ் இங்க பாருங்க. பாஸ் இங்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. தண்ணில வெளிய வந்துச்சு ஒண்ணு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கண்ணதரங்க பாஸ். அவ்வளவுதான் சரியாயிடுச்சு. அவ்வளவுதான் சரியாயிடுச்சு. மணி கையில வந்து கொடு மணி. அந்த பக்கம் நல்லா நேரா அப்படி. யார் நீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? உங்க பேர் என்ன? எங்க இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னடா ஒரு எது கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க. ஏன் சாவடா போலாம். வாங்கடா. எதுவுமே வாங்கடா போலாம். நான் ஒரு தமிழன், ஈழத் தமிழன். சிங்களா மீட்டிருந்து தப்பி வந்திருக்கிறோம். ஆனால் ஆழ்கடல் அலையில் சிக்கிக்கொண்டோம். நேரமிழந்த அம்மா அப்பா. ஏன் அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்க? எப்படி? என்னாச்சு? நானும் செத்திருக்கலாம். பாஸ் அழாதீங்க பாஸ். பாஸ் அழாதீங்க பாஸ். இது எங்கள் இனத்தமிழ் வாழ்க்கையில் எல்லாம் இப்படி தெரியும். பாஸ் ஈழத்தமிழரா நீங்க? ஆம், என்ற பெயர் தமிழ்ச்செல்வன். ஏங்க அவன் காலில் அடிபட்டிருக்க, எப்படி என்னாச்சு? இதுவோ சிங்கள ஆமையால சிதைக்கப்பட்டவர். என்ன பாஸ் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஈழத்தமிழரை பொறுத்தமட்டில் இது சாதாரணம்தான். கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம். வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். மறுபடியும் அழுறீங்க? அழாதீங்க பாஸ். என்னை கொஞ்சம் அழவிடுங்கோ. என்ற கண்ணில் முதலாக ஆனந்த கண்ணீர் வருது. நான் படகுல ஏறக்க நினைச்சேன். நாங்கள் அங்கே போகிறோமே, அங்கே ஆறுதல் சொல்லவாவது யாராவது இருப்பினமோ. ஆனால் அணைக்கிறதுக்கே ஆக்கள் இருக்கணும். நான் தான் தப்பா நினைச்சு போட்டேன். என்ன மன்னிங்கோ. தமிழன் தான். ஆமாம் பாஸ், தமிழ்னு கொண்டுனா என் மயிருக்குன்னா வந்துச்சுன்னு ஒரு சில பேர் இருக்குன்னு இருக்கான். ஆனால் அதே சமயத்தில் தமிழனுக்கு கொண்டுனா உசுரை கொடுக்கறவனு இருக்கான். நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், நாங்களாம் இருக்கோம். வாங்க போகலாம். ஆமா ஆமா நாங்களாம் இருக்கோம். வாங்க போலாம்.